ஹலோ. அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நாங்கள் இந்த தீபாவளிக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் பிக் பண்ணால் அடுத்த 1 இயர்க்குள்ள நிறைய ரிட்டர்ன் கிடைக்கும், இல்லை ஒரு 6 மந்த்தில் நிறைய ரிட்டர்ன் கிடைக்கும்னு பிக் பண்ணி போட்டிருக்கோம். இது டிஸ்க்ளைமர் என்னென்னா, இது எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் ஸ்டடி பர்பஸாக நினச்சிக்கோங்க. வாட்ச் லிஸ்ட்டில் போடுங்க. ரிசல்ட் எப்படி இருக்கு பாருங்கள். ரிசல்ட் நல்லா இருந்தால் எங்கள் சேனலில் நெக்ஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் அனலைஸ்லாம் வந்து எப்படி பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃப்ரீயாகவே டீச் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இந்த சேனல் ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணி கண்டென்ட்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு வரோம். இதை ஆட் பண்ணி வைங்க. உங்களுக்கு நல்லா இருந்தால் வந்து எங்கள் டெக்னிக்கல் கோர்ஸ் வந்து பாருங்கள், படிங்க. ஃப்ரீயாக தான் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, எவ்வளோ லாஸ் ஆகும் எல்லாம் அனலைஸ் பண்ணி வாங்குறது வந்து எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும், எந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாம், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கன்சல்ட் பண்ணிட்டு வாங்குங்க. நம்ம சில ஸ்டாக்ஸ்லாம் கொடுத்துருக்கு, ஃபாஸ்ட் மூவிங் ஸ்டாக்ஸ்னு. இந்த ஸ்டாக்லாம் வந்து கொஞ்சம் வேகமாக நீங்கள் வாங்கினீங்கன்னா ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கலாம். ஒரு 1 இயர்ன்றது 6 மந்த்தில் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கலாம். அதில் வந்து பிஎஸ்சி, பேடிஎம், பஜாஜ் ஃபின்சர்வ், நைகா, மேசகான், டாக் ஷிப் பில்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்லோ மூவ் ஸ்டாக்ஸ். இது வாங்கினா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகலாம். 6 மாதத்துல 1 இயர் கிட்ட வரைக்கும், இல்லை 6 மாதத்துக்கு அப்புறம் ரிட்டர்ன் கிடைக்கலாம். இந்த யூஸ்வலாக தீபாவளி பிக்ஸ்ன்றது அந்த இயர்லேருந்து அடுத்த தீபாவளிக்குள்ளே எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. 3 மந்தில் உங்களுக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன் கிடைக்கலாம், 6 மந்தில் கிடைக்கலாம். ஃபாஸ்ட் மூவ் ஸ்டாக்ஸ் வாங்கினா 3 to 6 மந்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். இல்லைனா ஸ்லோ மூவ் வாங்கினா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். இதில் வந்து ஆஸ்ட்ரால், ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஏசிசி, கோல்பால், காக்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். சரி, இது இந்த எல்டி ஃபுட்ஸ் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை பற்றி அனலைஸ் பண்ணுங்க. அதனால எக்ஸ்ட்ராவாக இது போட்டிருக்கு. நம்ம போய் மற்ற ஸ்டாக்ஸ்லாம் எப்போ வாங்கலாம் அப்படின்றத வந்து ஒரு குயிக்காக அனலைஸ் பண்ணலாம். பேடிஎம் வந்து மந்த்லி RSI வந்து 60 சப்போர்ட் ப்ளஸ் பிரேக் அவுட் ஆகி ரீட்ரெஸ்ட் ஆகி மேலே போகுது. அதனால் இந்த ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கு. யூஸ்வலாக 2 சார்ட் பார்க்கணும். லாங் டேர்ம் சார்ட் வந்து ட்ரெண்டுக்கு, லோயர் டைம் ஹையர் டைம் சார்ட் வந்து ட்ரெண்டுக்கும், லோயர் டைம் சார்ட் வந்து ட்ரேடுக்கும். இது இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கலாம். இயர்லியாக வாங்கிக்கணும். லிஸ்ட்டில் ஆட் பண்ணி கொஞ்சம் மூவ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கு பிஎஸ்சி வீக்லியும் பிரேக் அவுட்டு, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. மந்த்லி சப், அதனால வாங்கி ஆட் பண்ணியிருக்கு. மேசகான், டாக் ஷிப் பில்டர்ஸ் மந்த்லி 60 சப்போர்ட். எத்தனை முறை வந்து சப்போர்ட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. பட் ஆனால் டிஃபென்ஸ் செக்டார் வந்து சரியாக இப்போதைக்கு பர்ஃபார்ம் பண்ணல. பேங்கிங், ஃபினான்ஷியல் இதெல்லாம் தான் பர்ஃபார்ம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கு. இருந்தாலும் இது ஸ்டாக் நல்லா இருக்கு. மிக்ஸ்டு போர்ட்ஃபோலியோ இருக்கணுன்றதுனால நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து வீக்லி வந்து ஹையர் பாட்டம் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ அதனால் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நைகா சூப்பர் பிரேக் அவுட் ஸ்டாக்கு. மந்த்லி டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி வந்து நல்லா பிரேக் அவுட் ஆகிருக்கு. அட்லீஸ்ட் உங்களுக்கு இது வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கும். வீக்லி எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு வாங்கலாம். நெக்ஸ்ட் பஜாஜ் ஃபின்சர்வ். எப்பயுமே மந்த்லி நல்ல மந்த்லி வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆன பிறகு வாங்க, இன்னும் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஃபாஸ்ட் மூவிங் ஸ்லோ மூவிங்க்கு போயாச்சு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் மந்த்லி சார்ட் பாருங்கள். ஹையர் பாட்டம் பண்ணிக்கிட்டே போகுது. RSIங்கிறது ரேஞ்ச் ஷிஃப்ட் ஆகுது. இந்த இடத்துல ஏன் வாங்கலைன்னா இது கம்மியாகவும் சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வேணால் கொஞ்சம் மேலே மூவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே தான் வைக்கணும். வீக்லி சார்ட்லேயும் இது ஒரு பிளெண்டிங் ஆஃப் கேண்டில் பண்ணால் இது வந்து மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் ஆகிடும். ஸோ அதில் டீட்டெயில்ஸ் அப்புறம் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் சொல்லி தரோம். நெக்ஸ்ட்டு கோல்கேட்.
கோல்கேட் வீக்லி வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பிறகு வாங்கினா பயங்கர கன்ஃபர்மேஷன். இல்லைன்னா இது ஆல்ரெடி ஹையர் பாட்டம் பண்ணியாச்சு. இதுவும் பிளெண்ட் பண்ண வந்து மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன், கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் வீக்லி ஆர்எஸ்ஐ ரேஞ்ச் ஷிஃப்ட் இருக்கு. ப்ளஸ் மந்த்லி வந்து சப்போர்ட் ஜோனுக்கு வந்தாச்சு. அதனால் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பயங்கரமான டபுள் பாட்டம் மந்த்லி சார்ட்டு. ப்ளஸ் வீக்லி வந்து சப்போர்ட் ஜோனில் வந்து நல்லா ரைஸ் ஆகிடும். ஸோ அதனால் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆஸ்ட்ரால் சேம் மந்த்லியில் வந்து டபுள் பாட்டம் ஹையர் பாட்டமே பண்ணியாச்சு. ஆர்எஸ்ஐ சப்போர்ட் ஜோனு வீக்லியில் ஹையர் பாட்டம் பண்ணியிருக்கு. ஆர்எஸ்ஐ சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏசிசி இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் தேவைப்படுற ஸ்டாக்கு. மந்த்லி வந்து ஹையர் பாட்டம் ப்ளஸ் டபுள் பாட்டம் பண்ணியாச்சு. அதனால் செலக்ட் பண்ணியிருக்கு. வீக்லி வந்து ட்ரெண்ட் லைன் க்ராஸ் பண்ணி வாங்கினா பயங்கர கன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் இது. நம்ம எல்டி ஃபுட்ஸையும் பார்த்துடலாம். எல்டி ஃபுட் மந்த்லி பெரிய ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் இருக்குது. இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நல்ல சப்போர்ட் ஜோனில் இருக்கும் ட்ரெண்ட் லைன். பயங்கரமான ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு ப்ளஸ் ஆர்எஸ்ஐ 60 சப்போர்ட்டு. வீக்லியில் மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் ப்ளஸ் 40 சப்போர்ட்டு. ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு. எஃப்எம்சிஜி செக்டார் வந்து நல்ல வேல்யூ பையிங்கில் இருக்கும். வேல்யூ பையிங்கில் இருக்கும்போது இது நல்லா மேலே சப்போர்ட்டில் இருக்கும்போது வாங்கினா மற்ற ஸ்டாக்கை விட எஃப்எம்சிஜி ஸ்டாக்கை விட இது ஃபாஸ்ட்டாக மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது மாதிரி தான் ஃபாஸ்ட் மூவிங் ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணுவேன். இதெல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் போடுங்க. இது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா வாங்க. அதுக்குள்ளார நாங்கள் வந்து ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணி வைக்கிறோம். வந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மற்ற வீடியோலாம் வர்றதுக்காக. ப்ளஸ் எது மாதிரி வீடியோ வேணும், அந்த வீடியோ பிடிச்சிருக்கா என்னன்னு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.